ஹலோ மக்களே, வெல்கம் டு நேஜி சான் தமிழ் கம்மிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்டை நம்ம வந்து க்ரியேட்டிவ் சீரியஸில் வந்து விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடி சர்வைவலில் நிறைய நல்ல ஜாம்பிக்கிட்ட நல்லா அடின்னு வாங்கி ஃபைனலி வில்லேஜையும் கண்டுபிடிச்சி அப்படி வந்து வீடு கட்டுறதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டு அந்த வீடியோ வந்து முடிச்சிட்டோம். ஆனால் அந்த வேர்ல்டு வந்து அந்த வேர்ல்டோட ஃபைல் அந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது சர்வைவல் சீரீஸ்க்கு வேறு வேர்ல்டு போட்டுக்கலாம், க்ரியேட்டிவ்க்கு தனியாக இந்த வேர்ல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா இருந்தோம் மக்களே. ஸோ இப்போ அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஃப்ளாட் வேர்ல்டு எடுத்திருந்தோம் மக்களே. வந்து வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் சொன்னாலும் எடுக்கலாம். ஸ்பாக்கி மேன்ஷன்லேருந்து வந்துடும் மக்களே. கோல்டெல்லாம் இருக்குது, ட்ரெஸ் இன்னும் ஒன்றுமே இல்லை. இது என்னன்றது ஆல்ரெடி வந்து மைண்ட் பண்ணியிருப்பேன் போல. இருங்க, எதுவும் சுட்டுற மாதிரி வந்துச்சு. இது க்ரைம் அப்சைடியன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா அந்த மாதிரி தான் அது அழுகிற மாதிரி இருக்குது. இருங்க, ஃப்ளாட் வேர்ல்டு எடுத்துருந்து இது அதர் வேர்ல்டு, இது வேறு வேர்ல்டு மக்களே. ஸோ வந்து சேவர் ஃபைட்டை கொடுத்துட்டு வேறு புதுசாக எடுத்திருந்த வேர்ல்டு மக்களே. அதுவும் க்ரியேட்டிவ். அதில் வந்து ஒரு சர்ச் மாதிரி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வச்சு இருக்குமா? ஏன்னா மறந்துட்டேன் மக்களே. இது சேவ் பண்ணலை. ஓவர் வேர்ல்டு மாதிரி தான் கொடுத்துருந்தேன் ஃப்ளாட் வேர்ல்டு. அப்புறம் ப்ளஸ் வந்து க்ரியேட்டிவோட என்ன சவுண்ட் வந்து தானே இருந்துச்சு. நான் சும்மா தட்டிட்டு இருந்தேன் மக்களே. அண்ட் வந்து நான் இன்னும் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி சொல்லும் போதே இந்த டயலாக் வந்து ஒன் ஆஃப் உங்களுடைய ஃபேவரட் யூடியூபரோட ஞாபகம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அவங்க அது யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். இது நெதர்க்கா? ஆல்ரெடி நெதர் வேர்ல்டு வந்திருந்தேன் மக்களே. ஸோ இதுவும் கிடையாது. என்னடா இது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. எந்த லாஸ்டில் இருக்கிறது நினச்சாலும் வேறு மாதிரியே வருது. ஸோ முடியல. மொத்தம் 3 க்ரியேட்டிவ், இன்னும் 2 க்ரியேட்டிவ் தான், 5 ஒரு 4 வேர்ல்டு கிட்ட வந்து க்ரியேட்டிவில் போட்டு வச்சுருக்கேன் மக்கள். ஏன்னா க்ரியேட்டிவில் விளையாடுறது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. எல்லாமே ஏதோ சுதந்திரமாகவே எதுவுமே பண்ணாமல் பொருள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் வந்து ஒரு காட் மாதிரி. அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேர்ல்டு, அதாச்சும் மைன்கிராஃப்ட் வந்து அப்போ வந்து நான் அந்த வேர்ல்டு வந்து போட்டிருக்க மாட்டேன். அது என்னன்னா, அப்போது வந்து ஒரு அம்மன் சிலை வந்து பெரிய அம்மன் சிலையை கட்டியிருந்தேன் மக்களே. கூட கோவில் அந்த மாதிரி வச்சு நான் தான் காட் மாதிரி இருந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி, அதாவது அம்மன் ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பில்ட் பண்ண சர்ச் வேர்ல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து புதுசாக எடுத்து இந்த ஃப்ளாட் வேர்ல்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகணுன்னா, பேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து போடணும் மக்களே. ஸோ இது வந்து ஒயிட் காங்க்ரீட் தானே. ஸோ ஒயிட் காங்க்ரீட்டில் வந்து பில்லர்ஸ் வச்சுருவோம். எப்படி நமக்கு எப்படி போட்டுட்டு ஸோ கொஞ்சம் சின்ன சர்ச்சாக தான் நமக்கு. அங்கிட்டு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா கட்டினதெல்லாம் சொதப்பிருச்சு. ஆஃப் லைனில் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் மக்கள். ஸோ எங்களுக்கு நான் வந்து
வந்து இந்த வேர்ல்டில் வந்து விளையாடிட்டு இருக்கேன் நான். ஐயோ ஓகே மக்களே, இப்போ வந்து இப்படி ரெடி பண்ணிப்போம். ஓகே மக்களே, ஒரு பிளாக் வச்சுட்டா போதும். இதே மாதிரி சேமாக அங்கிட்டு போடணும். இல்லை மக்களே, ரொம்ப பெருசாக இருக்கும் போல், ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ கொஞ்சம் தள்ளியே போடுவோம். அதனால ரெஸ்பான் ஆச்சிருச்சு, பிளாஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு சிம்பிளான சர்ச்சை வந்து பில்ட் பண்ணுவோம். 4 போதும் மக்களே. ஐயோ குவாட்ஸ் எடுக்கிறேன். குவாட்ஸ் வந்து டைல்ஸ்க்கு எடுத்துருந்தேன் மக்களே. ஓகே, இங்கிட்ட வந்து லைட்டாக அங்கிட்ட படிக்கட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே இங்கெல்லாம் வந்து படிக்கட்டாக போட்டுடலாம் மக்களே. ஒயிட் கலரில் ஏதாச்சும் இந்த ஸ்குவாட்ஸ் வச்சு போட்டுடலாம். ஓகே, ஒரு வழியாக ஃபைனலி கொஞ்சமாக வந்து கட்டியாச்சு. மக்களே, ஒரு வழியாக இந்த சர்ச் அந்த கட்டி முடிக்க போகிறோம். பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டியாச்சு. இது முடிச்சதும் ஒரு கோவில் மாதிரி கட்ட போகிறோம் மக்களே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சளி காப்ளஸ் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் ராப்ளெக்ஸில் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்களே. அதுவும் 1 ஹார்க்கு 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்னும் நம்ம இன்னும் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்து பில் பண்ணி ஒரு வழியாக பேஸ்மெண்ட்டை போட்டு முடிச்சிட்டோம் மக்கள். இருங்க, அப்படிங்கிட்டு அப்படியே இங்கிட்டும் கொஞ்சம் போட்டுப்போம்.
இதுக்கு ஒரு வழியாக இந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு வழியாக அப்படி ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் குவாக்ஸை வந்து நம்ம வந்து எடுப்போம். ஐயோ, தேவையில்லாமல் உடைக்கிறேன்னு பிளாக்ஸை. ஒரு வழியாக வந்து ஸ்டேர்ஸையும் வந்து போட்டாச்சு. நமக்கு கொஞ்சம் கரெக்டாக பில் பண்ணிடும் போல. இன்னைக்கு இதை போட்டு முடிக்க போகிறோம். ஒரு வழியாக போட்டு ஒரு மிஸ்டேக் வந்து கரெக்டாக வந்து போட்டுடும்.
பார்த்தீங்கன்னா வந்து போட்டேன், பேஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து ஸ்டார்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் வச்சு ரூஃபையும் வச்சு முடிக்க போகிறோம். சர்ச்சை பில்ட் பண்ணி இதுதான் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக வேற இருக்கு. ஸோ போகலாம். ஆசை நிறைவேற்றலாம், எந்த தப்பு இல்லை. வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோல்டு எடுத்துக்கோமா, இல்லை கோபிள்ஸ் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒரு கோபிள்ஸ்டோன் வச்சுட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். இது உண்டு, எனக்கு ஃபேவரட் யூடியூப்பரோட இதுதான். நமக்கு கொஞ்சம் இயலமாக போட்டுக்கணும். 1 2 3 மழை பெய்யுது. தப்பாக இருக்கு போல. பேசாமல் நம்ம சர்ச்சை பில்ட் பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இங்கிட்ட வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ வரவே மாட்டேங்குது. இதுதான் வந்து ஒரு பிளாக்கிங்லேயே பிரச்சனை. இங்கேயுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த சைட் பில்லரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போட்டுருவோம். வழியாக
நான் வந்து இங்கிட்ட போய்க்கணும். இயற்கை வச்சுன்னா தூங்கிடலாம் விடு. எல்லாம் வந்து இதாகும். இருக்கும் நம்ம சும்மா வந்து பெட்டுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் சும்மா ஒரு ரூம் வந்து படிப்போம். ஒரு வழியாக மழை நின்றுச்சு. விடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட போகிறோம் மக்களே. ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்டும் கொஞ்சம் நீளமாக வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரூஃப் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைன்கிராஃப்ட் கிரியேட்டிவ் சீரியஸோடைய பார்ட் 1 வந்து முடியுது. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த க்ரியேட்டிவ் சீரியஸோட பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் முடிச்சிருவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தேன் எல்லா நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களை எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே, பாய். ஓகே.